தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக 8 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது. 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக 24 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழக கட்சி 8 கோடி தமிழக மக்களுடன் கூட்டணி வைத்துள்ளது என கோவை சூலூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகம் கட்சி வேட்பாளர் சுகுமார் தெரிவித்துள்ளார். கோவை சூலூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுகுமார் அறிமுக கூட்டம் சூலூர் அண்ணா திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்றது. கோவை அதிமுகவின் கோட்டை என ஒரு மாய தோற்றத்தை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உருவாக்கி வைத்துள்ளதாகவும், நல்ல அரசாங்கம் நடத்தி மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் எதற்காக 24 கட்சிகளுடன் திமுக கூட்டணி வைக்க வேண்டும் எனவும், அதிமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லை என்றும் கூறிய அவர், 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக 8 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது. 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக 24 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் மட்டுமே 8 கோடி மக்களிடம் கூட்டணி வைத்திருக்கிறது என பெருமிதம் கொண்டார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அடுத்த தலைமுறையும் சேர்த்து இந்த ஆட்சி போதைக்கு அடிமையாக்கி வைத்துள்ளதாகவும், உளவுத்துறை போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து தகவல் கொடுத்தார்களா இல்லையா என்பது கூட தெரியவில்லை என்றும் கூறியதுடன், விவசாயம் உள்பட அனைத்து தரப்பினருக்கும் மதிப்பும் மரியாதையும் அளிக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சிதான் என்றும் குறிப்பிட்டார். இப்ப அண்ணனோட ரங்கசாமி அண்ணனோட தோட்டத்துக்கு போனேன். அவங்க தோட்டத்தில் ஒரு 3 ஏக்கர் குழி தோண்டி மண் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு கேஸ் இவர் மேலேயே போடுறாங்க. எடுத்து சம்பாதிச்சதாரு PWD மந்திரி, எடுத்து விட்டது இங்க லோக்கல் இருக்கிற ஒரு புரோக்கருக்கு. கேஸ் யார் மேல? இவர் மேல கேஸ் போடுறாங்க. இவர் எல்லாம் சொல்லி பேசி அதை சரி பண்ணியிருக்காரு. ஏன் தோட்டத்தை நீ எடுக்கிற எல்லாம் போராட்டம் பண்ணுங்க விவசாய சங்கம் மூலமானே கொஞ்சம் அடங்கி இருக்காங்க. அப்ப யோசனை பாருங்க, நம்ம இடத்துல மூலாத்துக்கு அவங்க எழுதிவிடல, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எல்லாமே. ஆனா அந்த டெவலப்மெண்ட்லயே 1% வாங்கிடுவாங்க. ஒரு ரோடு போடுறதுக்கு 30% அவன் ரோடு எப்படி போடுவான்? எந்த ஊர்லயும் ரோடு ஒழுக்கமான ரோடு கிடையாது. எத்தனை பஞ்சாயத்து நான் போயிட்டு வந்தப்போ எந்த பஞ்சாயத்து ரோடு கிடையாது. முழுசா ஒரு ரோடு முழுக்க போடவே இல்லை. எல்லாம் பேட்ச் போடுறாங்க, முழு பில் எடுத்துட்டு போயிடுறாங்க. அது இல்லைன்னு இவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? எந்த இடத்துலயுமே ஒரு ரோடு முழுசாவோ ஒரு டிரைனேஜ் முழுசாவோ கட்டல. அப்படி கட்டின டிரைனேஜ் விழுந்துருது. நீங்க பாலம் கட்டினாங்க 300 கோடிக்கு 400 கோடிக்கு. தஞ்சாவூர்ல அவ்வளவு பெரிய பாலம் கட்டினாங்க. கட்டணி ஓபன் பண்றதுக்கு முதல் நாள் உடஞ்சிருக்குது, ரோடு உடஞ்சு கிடக்குது. அப்ப நீங்க என்ன ரோடு போட்டீங்கன்னா அவன் சொல்றான் எல்லாத்துக்கும் கொடுத்ததுவோ மீதி இந்த காசுல ரோடு போட்டாங்க. அப்ப எப்படி இந்த ரோடு ஒழுக்கமா இருக்கும்? நீங்க ஒரு தூய ஆட்சி வேணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்.